டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் கஃபே சத்தியமங்கலம் டோல்கேட் தாண்டி இந்த கஃபே இருக்குது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் போகிற ரூட்டு, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ரூட்டு. கொஞ்சம் ஃபுட்டேஜ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருந்துச்சு டிஆர்எஃப். அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த நம்ம ஃபோனில் எடுத்த ஃபுட்டேஜும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எல்லோரும் பசங்க ரெடியாக இருக்காங்க. அவ்வளோதான் டிஆர்எஃப், வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வண்டி பறக்கிறதுக்கு மேலே ஐயோ கண்ணு தெரியலையே, ஃபாக்லாம் ஆட் பண்ணணும் டிஆர்எஃப். ஃபஸ்ட்டு அதுதான் வேலை. ஆனால் என்ன நான் ஃபாக்லாம் ஆட் பண்ணணும், அது ஆட் பண்ணணும், இது பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்து சார்ஜரோட மொபைல் ஓட்டர் போட்டதுக்கு எனக்கு பேட்டரி சிம்பிள் அடிக்கடி காமிச்சிட்டு நிற்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துன்னு இருக்கேன். இன்னும் மட்டும் நான் உட்காந்துட்டு எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக அரட்டை அடிச்சுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா. இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம போகிறோம்னு நினச்சாவே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை நிறையாவே வருத்தமாக இருக்குது. எல்லா பேக்கும் ஜிப்பும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் இது ஒரு கேள்வி. எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சுருப்போம். ஆனால் வண்டியில் ஏறி உட்காந்துருக்கப்போ ஐயோ ஜிப்பு திறந்துருக்குமோ, அது கீழே விட்டு வந்துட்டோமோ, அப்படி விட்டு விட்டோமோ, அது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு மட்டுமா இல்லை எல்லாத்துக்குமான்னு தெரியல. எனக்கு ஒரு மண்டை ஒழுங்காக இருக்குதா, எதையாச்சும் ஒன்று யோசிச்சிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளே மறந்துருக்கா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 பெண்டு பக்கமாக கீழே இறங்கியிருப்போம். பெண்டு டக்கு 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 டக்குன்னு விளையாடிட்டே இருக்கும். இப்படியே நேராக போயிட்டு இருக்குமா, இப்போ இந்த லைட்டாக பெண்டு ஆகிற மாதிரி தான் இருக்கும். உடனே பெண்டு கீழே வருது, அப்படி திரும்புது. இப்போ எத்தனாவது பெண்டில் போயிட்டுருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு 19வது ஏர்பேன் பெண்டுன்னு நினைக்கிறேன். அதாவது டோட்டலாக இல்லை, மேலே இருந்து கீழே இறங்கும். 27, 25, 26, 25 இப்படி இறங்கும்ல, அப்படி தான் இறங்கிட்டு இருக்கோம். அதனால் இது 19வது ஏர்பேன் பெண்டு, கீழே போனால் 18 அப்படி போகும். இதே மாதிரி தான் ஏர்பேன் பெண்டில் போயிட்டு ஊட்டியில் வர்றது தெரியாமல் நான் பாட்டு என்ன பண்ணிட்டேன், இந்தாண்ட ஏறி போய் அந்தாண்ட ஏறிட்டேன். பஸ் ஆப்போசிட்டில் வருதே கொஞ்ச நேரத்தில் தான் முடிச்சு விட்ருப்போம். ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா பஸ்ஸு வந்து அப்படி சுற்றி தான் ஏறும், அந்த பக்கம் ஒட்டி தான் ஏறும். ஏன்னா இந்த பக்கம் உடனே டர்ன் பண்ண முடியாது. அதனால் அதை ஏறுறது வந்து கீழே ஏறதே தெரியல. ஆரன் அடிக்காமல் தான் வந்தான். நான் அதை பார்த்துட்டு நான் முன்னாடி ஒரு ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டேன். கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் நேராக போய் பஸ்ஸில் சொல்லியிருப்பேன். ஏதோ நம்ம ஆம்டார் குட்டி இருக்கிறனால கரெக்டாக பிரேக்கிங் பிடிச்சி கரெக்டாக நிறுத்தணும். அண்ட் உங்களுக்கு டிஆர்எஃப் ஒரு சின்ன அட்வைஸ், இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் பெண்டில் ஹேர்பின் பெண்டில் ஏறுறதா இருந்தால் டேர்னிங்கில் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க, ஹார்ன் அடிங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருதுன்னு கீழே பாருங்கள், பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். அப்படின்னா வண்டி ஸ்லோ பண்ணிவாங்க டேர்னிங் மட்டும். ஏன்னா எதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல, இந்த ஊட்டியில் ஆன சம்பவங்கள் அந்த இது மாதிரிலாம் இந்த பக்கம் வருதுன்னா, அந்த பக்கம் பஸ் வருதுன்னா அந்த பக்கம் தான் வரும், இவன் அந்த பக்கம் சுற்றி தான் வரும். அப்படின்ட்டு இருக்கும்போது ஏறி தான் வருவாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய பெரிய வெஹிக்கல்ஸ்லாம் டிரைவருங்களையும் குறை சொல்ல முடியாது, நம்மளையும் குறை சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்களா இல்லையா, அந்த வண்டி இவ்வளோ தூரம் சுற்றி தான் வந்துடுது. அதே தான், அதனால தான் சொல்கிறேன், முன்னாடியே ஹார்ன் அடிங்க. டிரைவங்களும் ஹார்ன் அடிப்பாங்க. அப்படி ஹார்ன் அடிச்சிருந்தா பார்த்துட்டு பொறுமையாக மேலே ஏறிவாங்க. நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும், ஆப்போசிட்டில் வரவங்களும் சேஃப்டியாக இருக்கணும். நம்ம ரைட்டாக வந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்க கரெக்டாக தான் வந்தால் தான் உண்டு. ஆப்போசிட்லேயும் கரெக்டாக வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திஸ் இஸ் சத்தியமங்கலம். எப்படியா இருக்குது வேறு ஐயோவா. ஆனால் இன்னும் லைட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்க மாட்டேங்குது. அந்த ஆண்டு தான் ஃபுல் சிட்டி மாதிரி இருக்குது, இந்த ஆண்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஃபாரஸ்ட் தான் நடக்குது. ஆக்சுவலாக இதுதான் டிஆர்எஃப் நம்மளோட ஃபஸ்ட்டு சத்தியமங்கலம் ரைடு. ஆனால் உண்மை என்னன்னா, இது நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஆனால் அது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு நமக்கு தெரில. அப்பப்போ நான் மோட்டோவிட்ட கேட்போம், என்ன சத்தியமங்கலம் வந்துட்டோமான்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் தான். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வெளியே வரோம்ல, அதனால் நமக்கு இந்த ரூட்டில் தெரியாது எது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு எது சத்தியமங்கலம் அப்படின்லாம். மேப்பு நான் போட கிடையாது டிஆர்எஃப். ஃபோன் நாங்கள் கீழே விழுந்துல கர்நாடகாவில், அப்போ பாக்கெட்டில் வச்சவங்க தான் ஃபோன் எடுத்து நான் வெளியே வைக்கலையே. அதுக்கப்புறம் அங்கே வச்சுட்டு வந்தது கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் இங்கே திருப்பதியன் டெம்பிள்லாம் வந்துட்டு ஃபோன் உள்ளார வச்சுருந்தா வெளியே எடுக்கல நான். ஆனால் இந்த டைம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் எல்லாமே நம்மளை காப்பாற்றி விட்ருக்கு. ஐஃபோன் ஆகட்டும், சாம்சங் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் ஃபோன் 2 ஃபோன் அட்டன் டைமில் தொலைகிற மாதிரி தான் ஸ்டேஜ். ஆனால் அப்படியே கடைசியாக தொலைகிற மாதிரி தொலைஞ்சு அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அது யாரும் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. வெற்றிகரமாக நம்ம 27 ஏர்பின் பெண்டை நம்ம கடந்து வந்துட்டோம். மேலே பார்த்தா தெரியுது ஏதாச்சும் வண்டிக்கிண்டி, மேலே பார்த்தா நட்சத்திரம் தான் தெரியுது, ஒன்றுமே தெரியல. என்ன ஆச்சு இதெல்லாம்? யாருது? உங்களுதான்? உங்களுக்கு பிடிக்கலையா? அவருக்கு தான் பிடிக்கல. ஒன்று தானே ஆச்சு, ஒன்று தானே ஆச்சு. எம்டியில் தான் பிரேக் இல்லை, அது ஆயில் கேன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரேக் ஃபுல்லாக பிடிக்காம இருந்துச்சு. அந்த ஆள் என்ன மனுஷனே, அவர் எந்த ஹில்ஸ்லேயும் சரி பிரேக் பிடிக்காம இறங்கிட்டார் மனுஷன். ஃப்ரண்ட் பிரேக்கே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கிட்டாரியா. எனக்கு தெரிஞ்சு செக் போஸ்ட் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. விசிட் அகைன் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். உடம்பு குப்புறானே புலி மேலே பார்த்துருந்து நான் கீழே பார்க்காம வந்துட்டேன் பற்றியா. வெற்றிகரமாக சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு கடந்து வந்துட்டோம். ஆனால் என்ன ஒன்று, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் தான் கடந்தவான்னு தெரியாமல் கடந்து வந்திருக்கோம், அதுதான் உண்மை. இந்த வழி தான் எங்கள் அம்மா வந்துட்டு போசாங்க. அப்படியா?
டிஆர்எஃப் இதுதான் எங்கள் சித்தி எப்பவுமே ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. கோயில் விசேஷம் அந்த மாதிரி இதெல்லாமே. இதுதான் பண்ணாரி அம்மன் பெரிய கோயிலாம். இந்த இடம் தெரியாமல் இல்லை இல்லையா, இதுக்கு நம்ம உள்ளார போக முடியாது, வண்டி இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது. எப்போ ஐயோ எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஐயோ சாமி மறு பூஜை எனக்கு கூட்டம் சரியான கூட்டம் இருக்குது. உள்ளார போனால் நாளைக்கு நைட்டு கூட வர மாட்டேங்குது, அப்படி இருக்குது கூட்டம். எவ்வளோ கூட்டம் நிற்குது. தெய்வமே நல்லபடியாக எங்களை பார்த்துக்கோ, நாங்கள் வரலன்னு கோச்சிக்காத. உங்களோட ஆசீர்வாதமும் அன்பும் எனக்கு எப்பவுமே தேவை. போகிற இடங்கள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் யாருக்கும் ஆபத்து இல்லாமல் பத்திரமுடியே கொண்டு வா, அவ்வளோதான். வாய்ப்பில்லை ராஜா. என்னது சாவியா? என்னைய உங்களை விட்டு போக முடியல, கண்ணு தண்ணி வருது சொல்லலாம். என்ன சொல்ல நீ என்கிட்ட சாவி கேட்குற? அவன் பொம்பளை வேணா கைப்பட்டு அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. சரி டாடா பாய். ஹக் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சாங் போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவோம்ல அந்த சாங். ஹக் சாவி அவ்வளோதான். சரி ஓகே கிளம்பு, இறங்கு முடிய. அவரு போய் ஹக் பண்ணியா முடியா? விட்டு வரேன் விட்டுட்டு வரேன். இந்தா ஐயா சொல்லலாம் பாரு சொல்லலாம். பார்த்து பத்திரமா போயிட்டு மெசேஜ் பண்ணு சரியா? அடா பாய் சொல்லலாம் பாய். அதான் நம்ம பண்ணிட்டு எடுத்துட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதான் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு போகிறோம். வரதன் அவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஊருக்கு மயிலாடுதுறை கிளம்புறாங்க. மேப்பை போட்டு சர்ன்னு கிளம்ப வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஓகே டிஆர்எஃப் பசங்க அந்த பக்கம் 3 பேர் கிளம்பிட்டாங்க. அதாவது திருநெல்வேலி, சிவகாசி, கோயம்புத்தூர் மோட்டோவான்ஸ் அந்த 3 பேர் கிளம்பிட்டாங்க. அந்த நம்ம மயிலாடுதுறை வரதனும் அதுக்கப்புறம் இந்த ஆண்டு இவரும் அவங்க கூட வந்து 2 பேரும் சேர்ந்து நம்ம கூட போகிறாங்க. நம்ம கூட வந்து டேரெக்டாக சேலம்லேருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. அவ்வளோதான், இந்த டேஸ் கம் டு எண்ட். இதுக்கு மேலே டேரெக்டாக சேலம் தான். 2 hours 30 minutes போட்டிருக்கேன். ஆனால் வண்டி எப்போ இருந்தாலும் பறங்கும். ஏன்னா நைட் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். நைட் டைமில் வேகமாக போகிறது ரிஸ்க்கு தான். நானாச்சும் பரவாயில்ல 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் போயிடுவேன். ஆனால் பாவம் மயிலாடுதுறை பசங்களாம் அவன் போக வேண்டியது கிடக்குது இன்னும் எவ்வளோ. விடிய வண்டி ஓட்ட வேண்டியது தான் அவங்களும். நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். A few moments later. டிஆர்எஃப் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:12. அதாவது நான் நைட்டு ஒரு 9:30 பக்கமாக நான் இந்த இடத்துல முடித்தேன். அதாவது மணி கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சித்தானி இடத்துல நான் முடித்தேன். எழுத்து விட்டால் எண்ணிருக்கவே மாட்டாரு. மனசாட்சியோடு பேசுனுங்க. நான் 9:30க்கு கால் பண்ணேன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும். சரி வந்தாங்களே, டீமோடு வந்தோமே, டீமோடு கொண்டு போய் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கொண்டு போய் கிளம்புவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நான் வெயிட் பண்ணேன். 9:00லேருந்து வெயிட் பண்ணேன். வந்தது எப்போனா 10:41 தான் நீங்கள் வந்தீங்க. 1 மணி நேரம் பார்க்குமா கேட்டால் உனக்கு கக்கூஸ் வருதுன்னு சொல்லிட்டு வாங்க கட்டிட்டீங்க நீங்கள். கொஞ்சம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் தான். நான் இந்த இடத்துல படுத்தனா அந்த இடத்துல படுத்து உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்தாங்க 10:45 வந்தால் பார்த்தா கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. தூத்தல் போட ஆரம்பிக்குது. சரி வண்டி இழுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு இழுத்தோம். வண்டி எடுத்தேன், ஒன்றும் முடியல. அதை பலுன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் வண்டி ஓரம் கட்டிட்டு கம்முன்னு இந்த இடம் தான் இதுதான் இது 2 தான் எங்களுக்கு இடம் கொடுத்துச்சு. வண்டி நனையாமையும் சரி, நாங்கள் நனையாமையும் சரி படுத்தோம். என்ன கொஞ்சம் கொசுகடி அது மட்டும் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏசி போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். கொஞ்சம் தூரம் கழித்து நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சேலம் டோல்கேட் வந்தாச்சு. அந்த ஏன்னா அங்கே நாங்கள் அத்தானியில் வண்டி எடுத்தது தான், அது மழை போட்டு பிரித்து தாங்குது. ஓ யாரா இப்படி பண்ணுறீங்க? இப்போ தான் மோட்டோ விளாக் செட்டு பண்ணுறேன்னு ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? இப்போ தான் சொல்லி முடித்தேன். அதுக்குள்ளே இதுங்களுக்கு பொறுக்கல. இன்னும் மட்டும் மழை பெஞ்சிச்சு டிஆர்எஃப். இப்போ தான் ஒரு பக்கமாக வந்து பேக்கரியில் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்க எடுத்துனாங்க. அவங்க டீ சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலான்ற மாதிரி இருக்கும்போது தான் மக்கா இப்படி நடக்குது. டைம் பார்த்திங்கன்னா 3 ஆகுது. கரெக்டாக 3:05 ஆகுது. நான் இன்னும் வீட்டுக்கு போய் சேரல. இன்னும் சேலம் ஃபஸ்ட் டோல்கேட்டு இங்கேருந்து இன்னும் எப்போ இருந்தாலும் ஒரு 20, அங்கே ஒரு 30-50 கிலோமீட்டர் எப்போ இருந்தாலும் இன்னும் இருக்கும். அதுக்கப்புறம் பசங்க தான் எத்தனை மணிக்கு போய் சேர்றாங்கன்னு தெரில. ஓகே டிஆர்எஃப் வண்டி எடுத்தாச்சு. அதிகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இன்னையை பிடிச்சி நாங்களும் கிளம்பணுன்னு தான் பார்க்குறோம், ஆனால் முடியல. நம்ம ஆம்டால் தங்கக்கூடிய மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் ஃபுல்லுக்கு அப்புறம் 523 கிலோமீட்டர் டோட்டலாக ரன் ஆகிருக்கான் இன்ன வரைக்குமே. ஹில் ஸ்டேஷனில் உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு விரட்டிருப்போம். அப்படி விரட்டினாலும் ஒரு 11 லிட்டருக்கு ஒரு
500 கிலோமீட்டர் கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை, அற்புதமான விஷயம். நல்ல மைலேஜ், நல்ல ஒரு கண்டிஷன்ஸ். தங்கக்குட்டிக்கு ரொம்ப நன்றி. என்னை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா வந்ததுக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு கொடுக்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தானே சொன்னேன். இப்போ தானே சொன்னேன். ஏன் அந்த ஏபி சிம்பிள் காட்டுறேன்? எனக்கு மனசு வலிக்கு வச்சிடலாம். இப்படிலாம் பண்ணாத, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன் இப்படி பண்ணுற? இந்த 2 விஷயம், இந்த ஏபி சிம்பிள், இந்த இன்ஜின் இக்னிஷன், இதை மட்டும் எனக்கு காட்ட வச்சிடலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல என்னால். எல்லாருமே சொல்கிறாங்க நீ வண்டி எடுத்து 1.5 வருஷம் பக்கமாக ஆகுது, ஆனால் 1.5 வருஷத்தில் ஒரு 5 மாதம் தான் வாங்கிட்டு இருக்கோம், 1 வருஷம் ஃபுல்லாக ஷோரூம்லேயே வண்டி எடுத்துருக்குன்னு. இதுக்கு நான் பதில் என்ன சொல்கிறது? நீயே சொல்லு பார்ப்போம். நான் உனக்கு என்ன அப்படி பாவம் பண்ணேன்? ஓகே டியர் ஃப்ரெண்ட், வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு தெரிஞ்சு லொக்கேஷன்லாம் போடல நான், ஏன்னா இதுக்கப்புறம் ரூட்டு நல்லாவே நமக்கு தெரிஞ்ச ரூட்டு, பழக்க வழக்கம் இருக்கிறது. அதனால் நம்ம டேரெக்டாக வண்டி எடுத்து முறுக்குனா மட்டும் போதும். மழை மட்டும் பெய்ய வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கோபுரம் நான் கழட்டவே கிடையாது, லைட்டாக தூரல் மட்டும் தானே போகுது. அப்படியே போகலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஆனால் எப்படின்னு தெரியலையே. போகிற அதிகமாக இருந்துச்சுன்னா கழட்டி பேக்கில் போட்டு தான் அவனோட வழி இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம மொத்த வேலையாக நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் தான் அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. எந்த ரைடிங் ஜாக்கெட் எடுக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமான் அவுட் வர இல்லை, முன்னாடி அங்கே நிற்கிட்டு வரீங்களா? வரேன். This one? I think that's one. Okay, sure. Thank you, bro. You are from? I'm from this is my area. Oh, you are YouTuber? Yeah, right. Your name? Teleport rider. Subscribing. Sure, thank you. You are from, bro? I'm from Darjeeling, bro. Indo? Darjeeling. Yeah. Darjeeling from here? Kerala. Chennai, yeah. For touring purpose. Okay, sure. Maybe 2 bus like left, no? Yeah, right. Sure. If you don't mind, give it the phone to driver. I will talk to him. இப்போ பஸ் எங்கே நினைக்குதேன்? முன்னாடினா எங்கே, எந்த இடத்துல? நீங்கள் இப்போ இன்னும் டோல்கேட் பக்கத்தில் இருக்கீங்க கரெக்டுங்களா? அதான் நீங்கள் டோல்கேட் தாண்டி ஒரு 100 மீட்டர் இருக்குமா? நீங்கள் முன்னாடியே வாங்க, நான் முன்னாடியே வந்துட்டேன் வாங்க, நீங்கள் முன்னாடி வாங்க. நான் தான் கொஞ்சம் வேகமாக வந்தேன் பார்த்தீங்களா? நான் கரெக்டாக முன்னாடியே இந்த டேர்னிங் பாருங்க, ஒரு சேஷன் தாவி டேர்னிங் இருக்குல்ல, அந்த டேர்னிங்கில் இண்டிகேட்டர் சைடில் போட்டு எடுத்திருக்கேன். So you vlog at night like you are vlogging now? No, I am traveling 2 days to Bargur Forest, Deep Forest and the Satyamangalam, and returning to home. Really, thanks, bro. Thank you. Sure. Means a lot. Hey, oh, sorry. Yeah, bro. Thank you. We'll see you again. பாவம் தலைவன் பஸ்ஸை டீ குடிக்க இறங்கியிருக்கான். நடுக்கு டார்ஜிலிங்லேருந்து வந்திருக்கான் கேரளாவுக்கு பார்க்க. ஓட்டுட்டு போயிட்டாங்க. பஸ்ஸே ரொம்ப செக் பண்ணியிருக்கலாம், அவங்களும் விட்டாங்க தவறுதெல்லாம். ஒன்றும் பண்ண முடியாதுக்கலாம். ஸோ நம்ம பசங்களை கால் பண்ணுவோம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் போனோம்னா வந்துடும். வீட்டுக்கு வந்துட்டு போங்க. ஐயோ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கயா. இங்கிறது எவ்வளோ நேரம் அங்கே இருக்கா இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு? இன்ஜின் கூலிங் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால சீக்கிரம் போயிடலாம். அப்படியா? வீட்டுக்கு வந்துட்டு போனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துனா லீவ் தானே எப்போ இருந்தாலும் இந்த மூணோட போயிட்டாதான், இல்லைன்னா நான் 12 மணி தான் வச்சுருப்பேன். சரி சார், பார்த்து பத்திரமா போங்க. தூக்கம் வந்தால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ இந்த ஏரோடைனமிக் போஸ்ட் போடுறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கி விடாத, ரொம்ப போயிடும். பார்த்து பொறுமையாக போய் இவனுக்கு கூப்பிட்டு பார்த்துவோ, போயிட்டு கால் பண்ண என்னன்னு சொல்லிட்டு. அடுத்த ரைடு நல்லதான், இன்னும் அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். சரியா, பார்த்து வந்துடுறோம்மா. சரியா, அவ்வளோதான் டிஆர்எஃப். பசங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த ட்ரிப் இதோட முடிவடைகிறது. அண்ட் தென் கம்மாம் போட்டு இன்னொரு ட்ரிப்புக்கு நாங்கள் அப்படியே பிளான் போடுறோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் அண்டில் தென் பாய் ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு விடுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. லவ் யூ லாட்ஸ். நெக்ஸ்ட் டியர் ஆஃப்.